இது வந்து ஒரு இடத்துல கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மாதிரி மைக்ரோ ப்ரொஃபைலிங் பண்ணி உனக்கு இதெல்லாம் திணிக்கணும்னு ட்ரம்ப் பண்ணி காட்டான். இப்ப ட்ரம்ப் பண்ணிட்டா அதை அடுத்து எங்க வரும்னா சின்ன சின்ன நாடுகளுக்கு, இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடுகளுக்கு வர்றதுக்கு வந்துரும். இப்போ இந்த மைக்ரோ ப்ரொஃபைலிங்கும் இந்த அல்காரிதமும் நேரடி தொடர்புடையது. நீங்க ஜஸ்ட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அது எல்லா டிவி மாதிரி ரேடியோ மாதிரி இது ஒரு மாற்றம் பாக்குற அளவுக்கு எளிமையான விஷயம் இல்லைங்கிறதா இதனுடைய பிரச்சனை. இப்ப நீங்க சொல்ற சோசியல் மீடியால பொழுதுபோக்குக்காக போய் இந்த அல்காரிதம்ல கூக்காகிறவன் வந்து இது வெறும் அல்காரிதத்தை வச்சு உன்னை பார்க்க வச்சு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் சம்பாத்தியம் மட்டும் இல்ல, அவனோட சம்பாத்தியம் உன்னோட டேட்டா, உன்னோட ப்ரொஃபைலிங், நீ யாரு, என்ன, உன்னோட விருப்பு என்ன, வெறுப்பு என்ன, உன் பார்வை எங்க போகுது, எந்த நேரத்துல நீ என்னவா இருக்க, ஒட்டுமொத்த ப்ரொஃபைலிங். இப்போ வந்து அவன் அந்த அனாலிட்டிகாவா, கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா வந்து அவன் வந்து எடுத்தது வந்து ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைலிங். அதை விட கடந்த 10 வருஷத்துல இது மாறிடுச்சு. இன்ஸ்டாவோடதோ டிக்டாக்கோடதோ ப்ரொஃபைலிங் வந்து இன்னும் ரொம்ப தெளிவான ஒரு ப்ரொஃபைலிங். இதுல இந்தியாவுக்கு வந்துருங்கிறல்ல, யாருக்குமே வந்துடுச்சுங்கிறது தான் விஷயம். இப்ப நம்ம பண்ண விஷயம், நம்ம மாடல் வேணா வேறவா இருக்கலாம். லைக் இவரு 2014 மோடி வந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்தியா ஒழுகிறது அப்படின்னு நம்ம ஒண்ணு போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு குஜராத் மாடல் அவனுக்கு ஒண்ணு போட்டானுங்கல்ல, அது வந்து ஒரு விதமான ப்ரொஃபைலிங். ஆனா அந்த ப்ரொஃபைலிங் பழைய டேட்டா வச்சது. அதாவது நம்ம பேப்பரு, டிவி இதை வச்சு இவன்லாம் இங்க பிடிக்கணும், இந்த டேட்டா வச்சு பிடிச்சது. இன்னைக்கு அதை பண்றது ரொம்ப ஈஸி. நாளைக்கே வந்து ஒரு தலைமையை மாத்திட்டு இன்னொரு தலைமையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 வருஷம் அல்லது 3 வருஷம் அவங்க உழைச்சானுங்க அப்படின்னா அதை இப்ப 3 மாசத்துல பண்ண முடியும். அந்த லெவலுக்கு டேட்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதை 3 வாரத்துல பண்ண முடியுங்கிற ஒரு இடத்துக்கு போகும். ஸோ அங்கதான் பிரச்சனைகள் இருக்கு. அது என்னன்னா உன்னை ப்ரொஃபைல் பண்ணி வச்சுட்டானுங்க அப்படின்னா இது வந்து நான் பொழுதுபோக்குக்காக பாக்குறேன், அவன் சம்பாதிக்கிறதுக்காக ஆடுறாங்கிற மட்டும் இல்ல, என்னோட விருப்பு என்ன, தேவை என்ன, எந்த நேரத்துல நான் என்ன மூட்ல இருக்கேங்கிறத வந்து ஒரு சிஸ்டம் வந்து உன்னால அனலைட் பண்ணி முடியுது அப்படின்னா அதுக்கு காசு கொடுக்கக்கூடியவன் அதை பண்ண முடியும். ஏஐக்கு சொன்னானுங்க, ஏஐ வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது வந்து ரிச்சுக்கு வந்து ஸ்கில் ஆக்சஸ் கொடுக்குது, ஸ்கில்லுக்கு வந்து ரிச் ஆகிறதுக்கான ஆக்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா. உனக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா நீ ஏஐ வச்சு என்ன ஸ்கில்ல வேணாலும் நீ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன ஸ்கில் இருந்தாலும் அதை வச்சு நீ சம்பாதிக்கவே முடியாது, ஏன்னா ஏஐ வில் ரீப்ளேஸ் யூ. ஸோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு.